ஆகஸ்ட் 7 இன்று ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் நினைவு தினம். ரவீந்திரநாத் தாகூர் வங்காளத்தில் பிறந்தவர். புகழ்பெற்ற வங்காள பல்துறை அறிஞர் ஆவார். 19ஆம் நூற்றின் இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலும் இவர் வங்காள இலக்கியம் மற்றும் இசை வடிவத்தில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்தவர். இந்திய கலைகளின் மாற்றங்களை கொண்டு வந்தவர். இவர் கீதாஞ்சலி எனும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் ஆவார். இந்த கவிதை தொகுப்பிற்காக இவர் 1913இல் இலக்கியத்திற்கான நோபல் பரிசினை பெற்றவர். இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய கண்டத்தின் இந்தியர் இவர் மட்டும்தான். ஆசியா கண்டத்திலேயே முதலில் இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர் நமது இந்திய நாட்டைச் சேர்ந்த ரவீந்திரநாத் தாகூர் ஆவார். இந்தியாவின் தேசிய கீதமான ஜனகணமன என்ற பாடலை இயற்றியவரும் இவரே ஆவார். இவருடைய மற்றொரு பாடல் அமர் சோனார் வங்காளதேசத்தின் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவரது நூல்களில் சிலவற்றை தானா குமாரசாமி தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். கல்கத்தாவைச் சேர்ந்த வங்காளத்தை சேர்ந்த இவர் ஜெஸ்ஸூரை சேர்ந்த ஜமீன்தார் மரபை சேர்ந்தவர். இவர் தனது 8வது வயதிலே கவிதைகள் எழுத தொடங்கினார். 16வது வயதில் முதலாவது கவிதை தொகுதியை பானுசுங்கோ சூரிய சிங்கம் என்னும் புனைப்பெயரில் வெளியிட்டார். 1877ஆம் ஆண்டில் இவரது முதல் சிறுகதையும் நாடகமும் இவரது பெயரிலேயே வெளிவந்தன. தாகூர் பிரித்தானிய அரசை எதிர்த்து நாட்டின் விடுதலை ஆதரித்தார். இவர் தனது போர்க்குணத்தை போராட்டத்தை ஓவியங்களின் மூலமாகவும் கேலி சித்திரங்களின் மூலமாகவும் எழுத்துக்கள் மற்றும் 2000 பாடல்களின் மூலமாக வெளிப்படுத்தினார். இவர் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவினார். இவரது புதினங்கள், கதைகள், பாடல்கள், கட்டுரைகள் போன்றவை அரசியல் மற்றும் மக்களின் வாழ்வியலை தெளிவிந்தன. கீதாஞ்சலி, கோரே, காரா பைரே ஆகியவை இவர் பிரபலமான படைப்புகளாகும். இவரது பாடல்கள், சிறுகதைகள், புதினங்கள் ஆகியவை கற்பனை திறன், மொழிநடைக்காகவும் இயல்பு தன்மைக்காகவும் சமத்திற்காகவும் பெரும் புகழ் பெற்றன. இந்தியாவில் ஜனகணமனம் மற்றும் வங்காளதேசத்தில் அமர் சோனார் பங்களா ஆகிய இவரின் படைப்புகள் 2 நாடுகளில் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. தாகூர் சிலேடாகாவில் இருந்து சாந்திநிகேதனுக்கு குடியேறினார் 1901. அங்கு அவர் ஒரு ஆசிரமத்தை நிறுவினார். அங்கு ஒரு பிரார்த்தனை கூடம், ஒரு பாடசாலை, நூலகம் ஆகியவற்றை நிறுவி மரங்கள் பலவற்றை நட்டு ஒரு அழகிய பூஞ்சோலையை உருவாக்கினார். தாகூரின் மனைவியும் 2 குழந்தைகளும் அந்நேரத்தில் இறந்து போயினர். இவர் தந்தையும் 1905ஆம் ஆண்டு ஜனவரி 19ஆம் தேதி காலமானார். மிகுந்த துயரம் அவரை வாட்டிய போதும் அவர் தனது தம்மை கலைப்படைப்பில் ஈடுபடுத்தி அந்த சோகத்தை மறைத்து தேசத்தின் விடுதலைக்காகவும் மிகவும் பாடுபட்டார். இந்தியாவின் கொல்கத்தாவின் ஜோராசங்கா தாக்கூர் பாரியில் உள்ள ரவீந்திர பாரதி அருங்காட்சியகம் இவரது புகைப்படங்களும் இவருடைய எழுதிய அந்த கவிதை தொகுப்புகளும் அடங்கியுள்ளது. இந்தியாவின் சாந்திநிகேதனில் உள்ள ரவீந்திர பவன் அருங்காட்சியகத்திலும் இவருடைய படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. 1913ஆம் ஆண்டில் இவரது கீதாஞ்சலி இலக்கிய படைப்புகளுக்காக இலக்கியத்திற்கான நோபல் பரிசை வென்றார். இவரது புகழ்பெற்ற கோரோ புதினம் தமிழ் மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 1915ஆம் ஆண்டில் பிரிட்டானிய அரசாங்கம் தாகூருக்கு கினைட்வுட் செவ்வீரர் சர் கினைட் பட்டம் வழங்கி அவரை கௌரவித்தது. 1921ஆம் ஆண்டு சாந்தி நிகேதனுக்கு அருகில் உள்ள சுருள் என்ற கிராமத்தில் ஸ்ரீ நிகேதன் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்தார். அது இந்நாளில் ஒரு பல்கலைக்கழகமாக மாறி பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக உருவெடுத்துள்ளது என்பது அவருடைய வாழ்க்கையின் ஒரு முத்தான முத்திரையை பதித்து அவருடைய பெயருக்கு புகழை சேர்ப்பதாக அமைந்துள்ளது. ரவீந்திர பாரதி பல்கலைக்கழகம் கொல்கத்தா இந்தியாவில் உள்ளது. ரவீந்திர பல்கலைக்கழகம் ஜகாஜ்பூர் சிராஜ்கஞ்ச் பங்களாதேஷில் உள்ளது. ரவீந்திரநாத் தாகூர் பல்கலைக்கழகம் ஹோஜாய் அசாம் இந்தியாவில் உள்ளது. ரவீந்திர மைத்ரி பல்கலைக்கழகம் கோட்பாரா குஷ்டியா பங்களாதேஷில் உள்ளது. ரவீந்திர நூலகம் மத்திய அசாம் பல்கலைக்கழகம் இந்தியாவில் உள்ளது. இவ்வாறாக பல்வேறு கல்வி நிறுவனங்களுக்கு இவருடைய பெயரை வைத்து அவருடைய பெயருக்கு புகழாஞ்சி செலுத்தியுள்ளார்கள். ஆகஸ்ட் 7 இன்று ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பிறந்த தினம். இன்று ஒரு தகவல் நிகழ்வுக்காக ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியிலிருந்து தேனி மாவட்டம் போடி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வழிபாட்டிலிருந்து நன்றி, வணக்கம்.